Hello everyone. Hello. Hello. Once again. So next நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கரியர் கைடன்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து டிஎன்இஏ பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட வந்து கோர் சப்ஜெக்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா டிஎன்இஏ பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்ட் தான் உங்களை வந்து டிசைட் பண்ண போகுது நீங்க எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான். இங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரூல் பண்ண போகிறது இல்லை, ஜேஇ கிடையாது, இல்ல வேற எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ பியூர் அண்ட் பியூரா உங்களோட போர்டு எக்ஸாமோடைய மார்க் வச்சுதான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல உங்களால உள்ள நுழைய முடியும். எப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ்ல முழுசா 100 மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. நீங்க இப்போ 100 out of 100 எடுத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ், அந்த 100 மார்க்ஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலுமே நீங்க 100 out of 100 எடுக்கிறீங்க ரெண்டுத்துலயுமே அப்படின்னாக்கா, ஸோ இப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து 200 ஆகிடும். இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேர்த்து 100 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மொத்தம் கட் ஆஃப் வந்து 200 மார்க்ஸ் தான் இருக்கும். யாரெல்லாம் 200 மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ கட் ஆஃப் அவங்க வந்து டாப் ரேங்கிங்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே மார்க் குறைய குறைய அவங்களோட ரேங்க் வந்து கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதுதான் டிஎன்இஏவோட அதாவது இன்ஜினியரிங் எலிஜிபிலிட்டி. இன்ஜினியரிங் நீங்க கோர்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகும். ஸோ அது இல்லாம நம்ம வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரியான காலேஜ் செலக்ட் பண்ணோம், என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு, எத்தனை கோர்சஸ் இருக்கு, என்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து போக போக பார்க்கலாம். டிஎன்இஏ பொறுத்த வரைக்கும் என்னன்னா இருக்கிற காலேஜஸ் வந்து நம்ம இந்த 3 விஷயம் வந்து கட்டாயமா வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங், அந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்க என்ஐஆர்எஃப் india.org அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னாக்கா அந்த காலேஜோட லிஸ்ட் இருக்கும். அந்த காலேஜ்ல எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்ன ரேங்கிங்ல இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் வந்து நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கு. என்ஐஆர்எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதுதான் வந்து என்ஐஆர்எஃப். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா எம்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா அந்த காலேஜ், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல எம்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அது எம்பிஏ அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். அதாவது இது வந்து ஒரு காலேஜ்ல இருக்கிறமே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த அக்ரிடேஷனை கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த காலேஜ்ல வந்து ரொம்ப நல்ல ஒரு ரெப்புடேஷனான ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு. அங்க வந்து நீங்க வந்து தாராளமா வந்து எம்பிஏ அக்ரிடேஷன்ல வந்து நல்ல ஸ்கோர் இருக்காங்க, எம்பிஏ அக்ரிடேஷன்லாம் இருக்காங்க அப்படின்னா நீங்க தாராளமா அந்த கோர்ஸ் அந்த காலேஜ்ல செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் எம்பிஏ அக்ரிடேஷனோட ஒர்க். ஸோ இந்த என்ஏஏசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த காலேஜ் அவங்களோட எப்படி இருக்கு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்கு, அவங்க என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு கிரேட் கொடுக்குறாங்க. சர்டிபிகேஷன் கிரேட் கொடுக்குறாங்க. ஸோ ஏ+++ அப்படிங்கிற இந்த கிரேட் எல்லாம் இருக்கு. ஏ கிரேட்ல இருக்கிற காலேஜ், A+ கிரேட் காலேஜ், A++ அப்படின்னாக்கா அவங்கள வந்து நல்ல டாப் காலேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க தாராளமா அந்த மாதிரி காலேஜஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு டிஎன்இ அப்படியே கவுன்சிலிங் மூலமா போறீங்க அப்படின்னாக்கா தாராளமா அந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம். எம்பிஏங்கிறது வந்து அந்த காலேஜ்ல இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான். அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்பிஏ அக்ரிடேஷன் கொடுக்குறாங்க, காலேஜுக்கு வந்து என்ஏஏசி அக்ரிடேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ANNA.EDU.CA. இந்த வெப்சைட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஒவ்வொரு காலேஜ் பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. அந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அந்த காலேஜ்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் கோர்ஸ், இப்ப எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனா அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எந்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஃபேக்கல்டிஸ் யாரு, அந்த காலேஜோட பிரின்சிபல் யாரு, அவர் என்ன குவாலிஃபிகேஷன், அவரோட டேட் ஆஃப் பர்த், அந்த காலேஜோட போன் நம்பர்ஸ், அதே மாதிரி அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க. இப்ப ஐடி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, அந்த ஃபேக்கல்டிஸோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க எத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸடா இருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து ANNA.EDU.CA இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஒரு காலம் இருக்கும்.
அதுக்குள்ள இருந்து நீங்க வந்து இந்த காலேஜ் பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்க ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதன் மூலியமா அந்த காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறா, பிரின்சிபல் யாரா இருக்கிறா, அவருக்கு என்ன குவாலிஃபைடா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் இன்ஜினியரிங் அந்த சீட் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு, என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த NIRF ரேங்கிங்கா இருக்கட்டும், இந்த ANNAUniversity.edu /CA இருக்கட்டும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் TNEA பொறுத்த வரைக்கும் எத்தனை காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 500 காலேஜஸ் இருக்கு. அதுல நிறைய காலேஜஸ்க்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இல்ல, ஒழுங்கான கட்டமைப்புகள் இல்ல, நிறைய பசங்க வந்து அங்க வந்து உள்ள போறதே கிடையாது, சீட் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம கூட்டு கழிச்சு பார்த்துட்டு மீதி இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு 438 காலேஜஸ், நியர்லி இங்க 95 மேஜர் கோர்சஸ் இருக்கு. அது இல்லாம டோட்டலா 113 கோர்சஸ் வந்து இந்த TNEA மூலயமா இந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அது என்ன கோர்சஸ் வந்து அடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ இது வந்து ஜோன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா நார்த் ஜோன் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வெள்ளூர் இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 126 காலேஜஸ் இருக்கு. அடுத்து வெஸ்ட் ஜோன் கோயம்புத்தூர் ரீஜன் அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 122 காலேஜஸ் இருக்கு. ஈஸ்ட் ஜோன் பாத்தீங்கன்னா திருச்சி, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை இந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு 61 காலேஜஸ் இருக்கு. அப்புறம் சவுத் ஜோன் மதுரை அண்ட் திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா ஒரு 95 காலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த ஜோன் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு காலேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம காலேஜ் செலக்ட் பண்றதுக்கு முதல்ல சொல்லிட்டோம் வந்து அந்த edu.ca அந்த வெப்சைட்டும் NIRF நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இவ்வளவு காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்ல என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்கு அப்படின்றது இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த பெரும்பாலும் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேத்ஸ் டாமினன்ஸ் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே உலகமே கிடையாது. நீங்க எந்த ஒரு கோர்ஸா எடுத்தாலுமே அது வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம உங்களால எந்த ஒரு ரிசர்ச்சுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்சஸும் வந்து மேக்சிமம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் தான் இருக்கும், மேத்தமெட்டிக் டாமினன்ஸா தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 50-60 கோர்சஸ் வந்து மேத்தமெட்டிக் டாமினன்ஸ் கோர்சஸா தான் இருக்கு. அந்த லிஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன் நான். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம சில கோர்சஸ் வந்து பிசிக்ஸ் டாமினன்ட் கோர்சஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கா இருக்கும். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பிசிக்ஸ் டாமினன்ஸா இருக்கும். அதோட தியரியா இருக்கட்டும், இந்த எலக்ட்ரானிக் டிவைஸா இருக்கும், செமிகண்டக்டர் ரிலேட்டடா படிக்கிற கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பிசிக்ஸ் டாமினன்ஸா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸுமே இருக்கு. கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி இந்த மாதிரி, அப்புறம் பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி இந்த மாதிரி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரி சில கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரி டாமினன்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரி நிறைய கொஞ்சம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பயாலஜி டாமினன்ஸ் கோர்சஸ் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு, பயோடெக்னாலஜி இருக்கு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு, ஃபுட் டெக்னாலஜி இருக்கு. இதெல்லாம் வந்து பயாலஜி டாமினன்ஸ் கோர்சஸா இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த TNEA மூலமா டோட்டலா 113 கோர்சஸ் வந்து நம்ம வந்து அவைல் பண்றதுக்கு இந்த லிஸ்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா TNEA சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNEA பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்கு, செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ் இருக்கு, TNEA வராம டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 100% வந்து அவங்களோட கோட்டா வந்து அந்த TNEA மூலமா தான் ஃபில் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து 65 to 70% வந்து TNEA மூலமா ஃபில் ஆகும். மீதி 30 to 35% வந்து சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செல்ஃப் பைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் 65% ஆஃப் சீட்ஸ் வந்து TNEA மூலமா கவுன்சிலிங் மூலமா வந்து ஃபில் ஆகும். பேலன்ஸ் இருக்க 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 சீட் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட் இன்டேக் இருக்கு அப்படின்னாக்கா அதுல வந்து ஒரு 39 சீட்ஸ் வந்து கவுன்சிலிங் மூலமா ஃபில் ஆகும். மீதி 21 சீட்ஸ் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமா ஃபில் ஆகும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
இந்த சீட் இன்டேக் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஒரு 60 சீட் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 120 இருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 60 சீட் இருக்கு 120 சீட் இருக்கு, அப்படி என்ன என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா எல்லாமே 60 இருக்கு, சிலருக்கு 30 இருக்கு, 120 அப்படின்னா ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸோட டிமாண்டை பொறுத்து அந்த சீட்டோட இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து 60 சீட் இருக்கு, அது அந்த கோர்ஸுக்கான டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறப்ப அடுத்த வருஷம் என்ன ஆயிடும்னா அது வந்து 120 ஆகலாம், 180 ஆகலாம். அதுபோல ஒரு காலேஜை பொறுத்து அந்த இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல சில கோர்சஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 30ன்னு ஒரு இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் 30 இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் 30 இருக்கு. இந்த கோர்சஸ் எல்லாம் ஏன் நீங்க 60 இல்ல 30 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோர்ஸோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கும், அதனால 60 இருந்து 30க்கு கன்வெர்ட் ஆகிருக்கும். அடுத்து இன்னும் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 30 இருந்து 15க்கு ஆகும். இந்த மாதிரி ஒரு காலேஜுக்குமே அவங்களோட இன்டேக் வந்து அந்த டிமாண்ட் சப்ளையை பொறுத்து தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷனே பண்ண முடியும். அப்படிதான் இன்ஜினியரிங் இந்த சீட் அலாட்மெண்ட் இப்படிதான் இருக்கு. ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் 120 இருக்கு, அதுக்கு கீழே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 120 இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 இருக்கு. அப்படி இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து அதோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு, அதனால அவங்க வந்து அவ்வளவு இன்டேக் வச்சிருக்காங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 60 ரேஞ்சில தான் இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அப்துல் கலாம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா தான் நம்ம MIT-ல தான் படிச்சாங்க. ஸோ அடுத்து வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுல பாத்தீங்கன்னாக்கா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 120 சீட் இருக்கு. ஸோ அங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கோர்சஸும் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் இன்ஜினியரிங் எல்லாமே 60, ஃபுட் டெக்னாலஜி 40, அப்புறம் வந்து லெதர் டெக்னாலஜி 20. ஸோ லெதர் டெக்னாலஜியோட டிமாண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு நம்ம அசூம் பண்ணிக்கலாம். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதோட பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 120 இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து 120 இருக்கு. ஸோ இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 இருக்கு, கெமிக்கல் 120, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 120. ஸோ இங்க வந்து அந்த காலேஜ்ல வந்து அதோட டிமாண்ட் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது இல்லாம கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் சிலதெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் PSC காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இது வந்து 2006. இதை பாத்தீங்கன்னா இதோட கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 138 இன்டேக் இருக்கு, அங்க 120 நம்ம பார்த்தோம் மேஜரா, இங்க பாத்தீங்கன்னா 138 இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து 78 இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் வந்து 138 இருக்கு. ஸோ லீஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து 30 இருக்கு. ஸோ இங்க வந்து அந்த காலேஜ்ல இருக்கிற டிமாண்ட் அந்த இடத்துக்குள்ள அந்த ஏரியாக்குள்ள அந்த காலேஜுக்கான டிமாண்ட்ஸ் அந்த சப்ளை இவ்வளவு கோர்சஸ் இருக்கு. ஸோ இது இல்லாம கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ அந்த காலேஜ்லுமே அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். சிவில் இன்ஜினியரிங் 45, சிவில் இன்ஜினியரிங் நான் சொன்னேன்ல 30 இருந்துச்சுன்னா 15 ஆயிருக்கும். சிவில் இன்ஜினியரிங் வந்து 15 இருக்கு, அது செல்ஃப் சப்போர்ட்டிங், எஸ்எஸ்ங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 65. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் 20, கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 20, கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து 40. இது இல்லாம இன்னும் நிறைய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளிகேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி கூட இருக்கிற காலேஜஸ் பாத்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் காரைக்குடியில் இருக்கிற காலேஜ். ஸோ அதோட சீட் மேட்ரிக்ஸ் இது. தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர்ல இருக்கு, அவங்களோட இன்டெக் சிவில் 60, மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து 120 சீட்ஸ். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுவுமே ரொம்ப ஃபேமஸான காலேஜ் கோயம்புத்தூர்ல. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 120. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த இடங்கள்ல இருக்கு. அது இல்லாம யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 13 டிஃபரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அரியலூர், நாகப்பட்டினம், பண்ருட்டி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், நாகர்கோவில், ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த இடங்கள் எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்
இருக்கு, 13 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் டாப் அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கை வச்சு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் யாரெல்லாம் டாப்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ், ஸ்ரீ சுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கதான் இருக்கு, நமக்கு திருப்பூர் பக்கத்துல இருக்கு இந்த காலேஜ். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், ஆர்எம்கே இன்ஜினியரிங், ராயலட்சுமி இன்ஜினியரிங், ராயலட்சுமி இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி ஒரு சில காலேஜ் வந்து டாப் கேட்டகரியில இருக்கிறாங்க. ஸோ திரும்பவும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து டிஎன்இஏக்குள்ளார வரமாட்டாங்க. அவங்க வந்து செப்பரேட்டா அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும், நிறைய மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ்ல தான் நம்ம வந்து சிஎடிஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து டாப்ல இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இப்ப டிஎன்இஏ அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும். அதாவது டிஎன்இஏ online.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து வேலிடான ஒரு இமெயில் ஐடி இருக்கணும், வேலிடான ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அது இருந்ததுன்னா நீங்க வந்து உங்களோட பர்சனல் டீடைல், அகடமிக் டீடைல் போட்டுட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபில் பண்ணிட்டு அங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும், ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். அது ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம், லாகின் டு யுவர் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஐடியுமே மொபைல் நம்பரும் போட்டு ஒரு லாகின், உங்களோட ஒரு ஐடி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதன் பிறகு திரும்பி லாகின் பண்ணிட்டு அடுத்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ப்ரொவைடிங் டீடைல்ஸ் லைக் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகடமிக் டீடைல்ஸ், 10, 12 மார்க் ஷீட்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு போட்டோஸ், உங்களோட மார்க் ஷீட்ஸ், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 3வது ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன். அது என்னன்னா டிஎன்இஏ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிடுவாங்க, நம்ம அங்க வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் தேவைப்பட்டாக்க அவங்க வந்து டிஎன்இஏ வந்து ஃபெசிலிட்டேஷன் சென்டருக்கு வந்து நம்ம வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து அங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 4வது ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரேங்க் லிஸ்ட் வந்து டிஎன்இஏ வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ஆன்லைன்லயே நமக்கு கிடைச்சிரும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெயில் கூட வரலாம். ஸோ அது வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம், உங்களோட ரேங்கிங் என்ன இருக்கு, உங்களோட மார்க் பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப அந்த ரேங்கிங் நீங்க பாத்துக்கலாம். அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ். கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் வந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அந்த கவுன்சிலிங்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அது இன்டிமேட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் எப்போ அந்த கவுன்சிலிங் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது, என்னைக்கு உங்களோட ஸ்லாட் வருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ பார்ட்டிசிபேட்ஸ் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் யுவர் ரேங்க் அண்ட் ஷெட்யூல், சப்மிட் யுவர் ப்ரிப்பேர்டு காலேஜ் அண்ட் கோர்ஸ் சாய்ஸஸ். ஸோ அதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து என்ன கோர்சஸ் நீங்க சாய்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க, எந்த காலேஜ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட். இப்போ நீங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, என்ன கோர்ஸ், எந்த காலேஜ், என்ன ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகும். சீட்ஸ் ஆர் அலாட்டட் பேஸ்ட் ஆன் யுவர் ரேங்கிங், ப்ரிஃபரன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி. ஸோ அந்த நீங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த காலேஜ்ல அந்த பர்டிகுலர் கோர்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து அலாட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ செக் த சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் ஆன் த போர்ட்டல். அந்த போர்ட்டல்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் த அலாட்மெண்ட் அண்ட் சீட் அண்ட் பே த அட்மிஷன் ஃபீ அண்ட் டு கன்ஃபார்ம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்க வந்து அந்த சீட்டை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ். ஸோ டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அந்த ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க காலேஜ்ல போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த சீட் வந்து எனக்கு வந்து ஒண்ணு இதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு 20 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் பிடிச்ச காலேஜ்ல வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்க வந்து ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த அலாட்டட் கரண்ட் அலாட்மெண்ட்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு 10 சாய்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்க, 10 கோர்ஸ் கொடுத்துருந்தீங்க, இல்ல 10 காலேஜ் கொடுத்துருந்தீங்க, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து வேற அதுக்கு மேல இருக்கிற 10வது சாய்ஸ்ல வந்து 1 to 10ல வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மேல இருக்கிற 9 ஏதோ ஒண்ணுல அலர்ட் பண்ணணும், அலர்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஐ அக்செப்ட் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் த அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். அதாவது என்னன்னா நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் எனக்கு மேல இருக்கிற சாய்ஸஸ் வந்து ஏதோ ஒண்ணு வந்து எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னாக்கா நீங்க
அந்த ஆப்ஷனை பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணுனாக்கா டிஎன்இஏ ஃபில் ஸ்டேஷன் சென்டருக்கு போயிட்டு நீங்க வந்து அங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி நான் வந்து அப்போர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸ் கட்டிட்டு அந்த சீட்டை வந்து நீங்க அலாட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து மேல இருக்கிற 9 சாய்ஸஸ்ல வந்து ஏதோ ஒன்று அலாட் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அப்போர்டு ஆயிடும். அப்படி அப்போர்டு ஆகல அப்படின்னாக்கா என்னன்னாக்கா அது நீ 10வது அலர்ட் ஆச்சுல அதே காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா கட்டாயம் அங்க போயிட்டு டிஎன்இஏ ஃபெலிசிட்டேஷன் சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். சரிங்களா? சோ அப்படி இல்ல எனக்கு வந்து இந்த 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 அலாட்மெண்ட் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த ஆப்ஷனு ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆஃப் ஃபார் த அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாய்ஸே வேணாம்பா, எனக்கு அதுக்கு மேல இருக்கிற இந்த ஆப்ஷன் இது வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் எனக்கு வேண்டாம், இது நீங்க அலாட் பண்ணது எனக்கு வேணாம், எனக்கு மேல இருக்கிறது வேற ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னாக்கா நீங்க டிக்ளைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுமே உங்களுக்கு இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜ்ல வந்து ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, இப்போ அந்த காலேஜே எனக்கு வேணாம் அப்படின்னாக்கா அந்த இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கலாம். ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆஃப் அது அப்போர்ட் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம். ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சொல்லிடலாம். இந்த லிஸ்ட் எனக்கு வேணாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் போய்க்கிறேன் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஒருவேளை நிறைய மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க குறைவா கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா என்ன ஆயிரும்னாக்கா, ஒரு 10 சாய்ஸ் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 சாய்ஸ்க்குள்ள நீங்க கேட்கிற நீங்க ப்ரிப்பேர் பண்ற காலேஜோ இல்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ற கோர்ஸோ அப்படி இல்ல, வேக்கண்ட் இல்ல, அவைலபிலிட்டி இல்ல அப்படின்னாக்கா அந்த கவுன்சிலிங் விட நீங்க வெளியே போறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா மல்டிபிள் சாய்ஸஸ் மோர் தென் தட் உங்களுக்கு வந்து எவ்வளவு நீங்க சாய்ஸஸ் ஃபில் பண்ண முடியுமோ சாய்ஸஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா நீங்க வந்து அந்த கவுன்சிலிங் விட வெளியே போற மாதிரி இருக்கும். அதன் பிறகு அடுத்தடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல உங்களால உள்ள வர முடியாது. என்ன ஆகுனா அடுத்து லாஸ்டா சப்ளிமெண்டரி ஏதாவது மிச்சம் மீதி இருக்கிற சீட்ஸ் அங்கங்க ஒண்ணு இருக்கிறத வச்சுதான் அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல தான் உங்களால உள்ள போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு நிறைய சாய்ஸஸ் போட்டுக்கணும். ஸோ அடுத்து வந்து எனக்கு இந்த காலேஜே வேணாம், எனக்கு டிக்ளைன் பண்றேன், நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். ஒருவேளை இல்ல எனக்கு நான் டிக்ளைன் பண்றேன், எனக்கு அலாட்மெண்ட்டே வேணாம், நான் இந்த கவுன்சிலிங் விட்டு வெளியே போறேன் அப்படின்னாக்கா அதுக்குமே ஆப்ஷன் இருக்கு, லாஸ்ட் ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடலாம். சரிங்களா? இதுதான் வந்து சீட் அலாட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நாங்க படிக்கும்போது வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டமா இருந்துச்சு. நேரடியா போயிட்டு உட்காருவோம், கமிட்டி முன்னாடி உட்காருவோம், எங்களுக்கு வந்து அவங்க காட்டுவாங்க இந்த காலேஜஸ் இருக்கு அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி நாங்க செலக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒரு கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த கோர்ஸ் அந்த காலேஜோட ரெப்புடேஷன் என்ன, அந்த காலேஜ் எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட எம்பிஏ அக்ரிடேஷன் இருக்கு, இதெல்லாமே பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலேஜ் வந்து சென்னையில இருக்கு, நல்ல காலேஜா இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற காலேஜ் பார்க்கணும்னு இல்லாம வெளியில வந்து சிட்டிக்குள்ள படிக்கும்போது, இப்போ சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ள படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், டிஃப்ரெண்டான ஒரு என்விரான்மெண்டல் உங்களுக்கு இருக்கும், அந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட கேரியர் குரோத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் செலக்ட் பண்றது என்னன்னா வீட்டு பக்கத்துலயே ஒரு காலேஜ் இருக்கு, நான் அந்த காலேஜ்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாம எந்த இடத்துல போனா உங்களுக்கு வந்து நீங்க உங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு ஒரு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் உங்களால கத்துக்க முடியும். இங்க நிறைய யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நீங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காலேஜுக்குள்ள நிறைய இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ன்றது உங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டடான காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து அவைல் பண்ணிக்கிறது சிட்டிஸ்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் 2024ல பாத்தீங்கன்னா ஜூலை 10th வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 கோட்டா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த 7.5 கோட்டா பர்சன்டேஜ் ஆஃப் கோட்டா அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க எல்லாம் வந்து 7.5% வராங்க. ஏன்னா இப்ப சிட்டில இருக்கிற அதே என்வரான்மெண்ட் ரூரல்ல இருக்கிற பசங்களுக்கான அந்த எக்ஸ்போசர் இருந்திருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 7.5% ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரியில அவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அந்த குழந்தைகள் எல்லாம் 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க வந்து
இந்த கேட்டகரியில வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு 7.5% ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுலுமே அவங்க ஃபில் பண்ணணும். அப்பதான் அந்த கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அவங்க அந்த மாதிரி வர்ற பசங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் இருக்காது. இப்ப வந்து கவுன்சிலிங்ல நான் சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டியூஷன் ஃபீஸ் வந்து ஒரு கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப இந்த 7.5%குள்ள வர்ற பசங்களா இருக்கட்டும், அடுத்து தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து இந்த டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் இருக்கிற குழந்தைகளா இருக்கட்டும், அந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 7.5% நம்ம பார்த்துட்டோம். அதன் பிறகு கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ஜூலை 25th இருந்து 27th வரைக்கும் நடந்துச்சு. ஜெனரல் கவுன்சிலிங் அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கோட்டா, அந்த ஒகேஷனல் கோர்சஸுமே இருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாமே ஒகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு வர்றவங்களுமே வந்து இந்த இன்ஜினியரிங் டிஎன்இக்குள்ள வந்து வரலாம். ஸோ அடுத்து வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் 6th இருந்து 8th வரைக்கும் நடந்துச்சு. SCA SC கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் 10th இருந்து செப்டம்பர் 11 வரைக்கும் நடந்துச்சு. கவுன்சிலிங் வந்து செப்டம்பர் 11 வந்து 2024ல எண்ட் ஆச்சுன்னு ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டி ஃபார் ரவுண்ட் 1 to ரவுண்ட் 3 என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், யாரெல்லாம் வந்து ஹையர் ரேங்கிங்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வந்து கேண்டிடேட்ஸ் வித் அக்ரிகேட் மார்க்ஸ் above 178.97 அந்த பர்சன்டேஜ்ல இருந்த, அதாவது அதுதான் லாஸ்ட் மார்க். அந்த கவுன்சிலிங் அந்த 200ல ஆரம்பிச்சு 178.97 அந்த கேட்டகரி இருந்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டாங்க. அதாவது ரேங்க் 1ல ஆரம்பிச்சு 26,655 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குள்ள வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவுமே வந்து ரேங்க் 1ல ஆரம்பிச்சு அவங்களுக்கு தனி ரேங்கிங் சிஸ்டமே இருக்கும். 7.5%குள்ள வரவங்களுக்கு ரேங்க் 1ல ஆரம்பிச்சு ரேங்க் 1344 ரேங்க் இருக்கிறவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குள்ளேயே வந்துட்டாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னாக்கா 178 அதன்படி கீழே வந்தீங்கன்னா 142 வரைக்கும் இருந்தவங்க வந்து கட் ஆஃப் இருந்தவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல வந்தாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா 26,655ல ஆரம்பிச்சு 1,04,602 ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து அந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்தாங்க. தேர்ட் ரவுண்ட் வந்து மீதி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க எலிஜிபிலிட்டி ஆனவங்க எல்லாருமே அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குள்ள வந்தாங்க, ரவுண்ட் 3குள்ள வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் 3 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடந்துச்சு. எலிஜிபிலிட்டி ஃபார் டிஎன்இ அட்மிஷன் ப்ராசஸ் என்ன மாதிரியான ஸ்கூல் இருக்கலாம், எந்த போர்டு இருக்கலாம், என்ன நேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து 12th படிச்சிருக்கணும், மினிமம் மார்க்ஸ் இருக்கும். ஜெனரல் கேட்டகரினா ஒரு 45% மார்க் இருக்கும், SC STனாக ஒரு 40% மார்க் இருக்கும். ஸோ வொகேஷனல் வந்து வொகேஷனல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும் ரிலேட்டட் டு இன்ஜினியரிங் ரிலேட்டடா மேத்தமெட்டிக்ஸும் படிச்சிருக்கணும். கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், எல்லாத்துக்குமே மேத்தமெட்டிக்ஸ் இல்லாம உங்களால இன்ஜினியரிங் கோர்ஸ்ல உள்ள வர முடியாது. ஸோ நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் தமிழ்நாடு நேட்டிவிட்டியா இருக்கணும். கேண்டிடேட் மஸ்ட் பி நேட்டிவிட்டி தமிழ்நாடு. Those who have studied classes 6 to 12 in Tamil Nadu do not need to submit certificate. அவங்க தமிழ்நாடுக்குள்ள 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அவுட் சைட்ல படிச்சவங்களுக்கு வந்து அவங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும். அது இல்லாம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ள வரவங்க 7.5% கோட்டாக்குள்ள வராங்க, கவர்மெண்ட் கோட்டாக்குள்ள வராங்க, அவங்க அதுக்கான சர்டிபிகேட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அடிஷனல் ரெக்யூர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து அதர் ஸ்டேட்ல இருப்பாங்க, நம்ம ஊர் பசங்களா இருப்பாங்க, அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். வெக்கேஷனல் படிச்ச பசங்க அவங்களோட சர்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து கேண்டிடேட்ஸ் வந்து CBSE ICSE எல்லாமே உள்ளார வரலாம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டிஎன்இ அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும், கிளாஸ் 10 மார்க் ஷீட் வேணும், கிளாஸ் 12 மார்க் ஷீட் வேணும், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வேணும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும், அது இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வேணும். நாங்களாம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான். இன்கம் சர்டிபிகேட் வேணும், கவுன்சிலிங் கால் லெட்டர் வேணும், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான சர்டிபிகேட்ஸ். இது இல்லாமல் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நேஷனல் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும், ரிலவென்ட் கேட்டகரி சர்டிபிகேட் ஆஃப் 7%, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குன்னு தனியா அவங்களுக்கு கவுன்சிலிங் இருக்கும். ஸோ ஒருவேளை டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலு,
நேஷனல் லெவல்லாம் நீங்க வின் பண்ணிருக்கீங்க ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து எலிஜிபிலிட்டியா இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட் எல்லாமே ஒரிஜினலா இருக்கணும். ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டாச்சா இருக்கணும். நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்க கையில கட்டாயம் இருக்கணும். ஸோ ரிசர்வேஷன் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ரிசர்வேஷன் இருக்கு. இந்த ரிசர்வேஷன் எப்படி வந்துச்சு, ஏன் ரிசர்வேஷன் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். அதே ஒரு 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 கதை ஒன்று கேட்டேன் நான். என்னன்னா, அதாவது நிறைய மக்கள் வந்து அடிமையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஜமீன்தார்கள் அந்த மாதிரி பெரிய ஆட்கள் கிட்ட சில மக்கள் வந்து அடிமைகளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மக்களை வந்து அந்த அடிமை கூட்டத்துல இருந்து அவங்களை களையணும் அப்படின்னு விரும்பும் போது அவங்க வந்து அவங்களை அப்ரோச் பண்ணி சில பேர் போராட்டங்கள் பண்ணி அந்த மக்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஜமீன்தார்கள் அந்த பெரும் முதலாளிகள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க தான் எங்களுக்கு வேலை செஞ்சாங்க, சமையல் பார்த்துக்கிட்டாங்க, வீடை கிளீன் பண்ணாங்க, எல்லா வேலைகளும் பார்த்தாங்க. ஸோ இவங்க இல்லாம நாங்க எப்படி வேலை செய்ய முடியும், எங்களால பண்ண முடியாது, அதனால நீங்க ஒரு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த போராட்டம் பண்ண அந்த ஆட்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவ்வளவு நாட்களா இந்த மக்கள் வந்து அடிமையா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இத்தனை பல 100 வருஷமா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன நீங்க காம்பன்சேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து தான் வந்து இந்த ரிசர்வேஷன்ங்கிற ஒரு விஷயம். அப்படிங்கிறப்ப ஏன்னா இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, என்னோட தாத்தா படிக்கல, என்னோட அப்பா படிக்கல. ஸோ அவருக்கு அடுத்து 3வது ஜென்ரேஷன் நான் தான் படிச்சிருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் வாங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து ரிசர்வேஷன் இருந்ததுனால எனக்கு இது சாத்தியமா ஆச்சு. ஸோ அதனால ரிசர்வேஷன் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா இங்க கிடைக்கிற எல்லா திங்ஸுமே வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்ல தான் ரிசர்வேஷன் இருக்கு. ரிசர்வேஷன்ல பாத்தீங்கன்னா 31% ரிசர்வேஷன் வந்து ஓப்பன் காம்படிஷன்ல வருவாங்க. இந்த ஓப்பன் காம்படிஷன்ல எல்லாருமே உள்ள வருவாங்க. அடுத்து பேக்வர்ட் கிளாஸஸ்ல 26.5%, அடுத்து 3.5% முஸ்லீம் பிசி கம்யூனிட்டிக்குள்ளார வருவாங்க. அடுத்து மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸஸ் வந்து 20%, எஸ்சி கம்யூனிட்டி 15%. அது இல்லாம அருந்ததியார் வந்து எஸ்சிக்குள்ளேயே ஒரு அருந்ததியார்னு இருக்காங்க, அவங்க வந்து 3%. அடுத்து எஸ்டி கம்யூனிட்டியில வந்து 1%. ஸோ இதுதான் வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். இந்த ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் சீட் வந்து அலாட் ஆகும் டிஎன்ஏ மற்ற இடங்கள்ல. ஸோ அது இல்லாம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் கோட்டான்னு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு, டிஃபரெண்ட்லி ஏபிலிட்டி கோட்டா இருக்கு. ஸோ ஹேண்டிகேப்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு இந்த கோட்டாக்குள்ள வருவாங்க. ஸோ மெரிட் அண்ட் ரிசர்வேஷன் வந்து கட்டாயம் வந்து அவங்களோட அந்த அந்த கம்யூனிட்டி வைஸா இருக்கட்டும், அந்த ரேங்கிங்கை பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, இயர்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 50,000 இருந்து 75, இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். 50,000 இருந்து 75,000 வரைக்கும் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 10,000 இருந்து 20,000 இருக்கும். அதுங்கிற கவர்மெண்ட் எய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 இருந்து 50,000. ஸோ ஒருவேளை செல்ஃப் ஃபினான்ஸ்டு அதுக்குள்ளேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள நீங்க போறீங்க, கவர்மெண்ட் எய்டெட்ல போறீங்கன்னா 75,000 இருந்து 1 lakh. ஸோ இது ஜாஸ்தி ஆச்சு, 1 lakh இருந்து 3 lakh வரைக்கும் கூட போகும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜ் பாத்தீங்கன்னா 1 lakh இருந்து 3 lakhs வரைக்கும். அந்த காலேஜ் அவங்களோட ரெப்புடேஷன், அவங்களோட டிமாண்ட்ஸை பொறுத்து அவங்க வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த ரேஞ்சுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஸோ அது இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அப்படின்னாக்கா 80,000 இருந்து 1,50,000 வரைக்கும் அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வருஷத்துக்கு இருக்கும். இல்ல ரெகுலரா வீட்ல இருந்து போறாங்க அப்படின்னா 25,000 50,000 ஆனுவல் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸ்பெஷல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா புக்ஸ், எக்ஸாம், லேப் கோட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 இருந்து ஒரு 15,000 ஆகும். இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட். தமிழ்நாடு அந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்ட் பண்றது, எண்ட் வரைக்கும் இந்த கவுன்சிலிங் வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் வரைக்கும் அதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகே, நான் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். அது இல்லாம என்ன ஃபாலோ பண்றதுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இன்ஸ்டா ஐடி இருக்கு, ஃபேஸ்புக், இதுல நீங்க வந்து தாராளமா என்ன ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க திரும்பி கூட என்ன வந்து பர்சனலா கூட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற ஏதோ இன்ஸ்டாவோ இல்ல ஃபேஸ்புக்கோ இந்த மீடியம்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க இவ்வளவு நேரம் வந்து இந்த லிசன் பண்ணதுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் கீப் பாசிட்டிவ்
ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் வந்து 8th வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருந்தேன். 8th அப்புறம் 9th அப்புறம் வேற ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் என்னன்னா என்னைக்கு நான் டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு என்னோட தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் நான் லூஸ் பண்ணணும். அதன் பிறகு என்னோட ரேங்கிங்ஸ் எல்லாமே கம்மியாச்சு, என்னோட மார்க்கிங் எல்லாமே கம்மியாச்சு. ஒன்ஸ் ஐ பிலீவ் மை செல்ஃப், நான் என்னால முடியும் அப்படிங்கிற நினைச்சப்போ என்னால வந்து இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்சஸ் சென்னைக்குள்ளார வந்து படிக்க முடிஞ்சுச்சு. இங்க இருக்கிற எக்ஸ்போஷர் கூட, இங்க இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ள என்னால அந்த சேலஞ்சிங்க வந்து ஏத்துக்க முடிஞ்சதுனால பண்ண முடிஞ்சு. அதுக்கு வந்து என்னோட தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணமா இருந்துச்சு. ஸோ என்னைக்கு நீங்க வந்து யாருமே வந்து ஆவரேஜா படிக்கிறவங்களும் கிடையாது, நல்லா படிக்கிறவங்களும் கிடையாது. யார் நம்ம வந்து நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு, எனக்குள்ள அந்த உத்வேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் யாரையும் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, யார் சொல்றதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்காக படிங்க, ஜாலியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.